ஹாய் காய்ஸ், வணக்கம். இப்போ நம்ம அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் பைக்கில். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா தெரியும். இயற்கை காட்சிகள், விவசாயம் சார்ந்த ஒரு இடமா இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது சார்ந்த ஒரு வீடியோ போடுவோங்கிறதுனால தான் நான் போட்டிருக்கேன். நான் போகும்போது இந்த வழியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் விவசாயம் சார்ந்த ஒரு இதுவாக இருந்தது. விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பங்கு சேங்கல் சோலை அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் இயற்கையை பார்க்கும்போது எனக்கு பார்த்தோன்னா நல்லாவே இருந்துச்சு. இந்த பூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் இதில் உள்ள மூலிகை நிறைய தன்மை இருக்குது இந்த பூவில். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. சில விஷயங்களுக்கு உங்களுக்கு பகிரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த பூ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கும். ஸோ இது நம்ம ஊரில் நான் போகிற வழியில் பார்த்தேன். இந்த இயற்கையும் சார்ந்து இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல், சரிங்களா? இது நம்ம ஊர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது, ஒரு வளைவில் இருக்குது. இந்த கோவில் உள்ள கோவில் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? நம்ம ஊர் சார்ந்து மலைக்கோட்டாலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டம் கிராமத்தில் இந்த ஊர் இருக்குது, சரிங்களா? இது நம்ம ஊர். அந்த ஊரை பற்றி நான் ஒரு சின்ன குறிப்புகள் நான் குறிப்பிடுவேன், சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோவில் இந்த சொல்லியிருந்தால இந்த மரம், இந்த கோயில் பிள்ளையார் சின்னதாக ஒரு கோயில் இருக்கும் டர்னிங்கில். இதுக்குள்ளாக போனோம்னா அந்த கோயில் இருக்குது. அது அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த கோயில் சார்ந்தது, சரிங்களா? சக்தி வாய்ந்த கோயில். இது வருடம் ஒரு முறை 2 வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கும். 7 வருஷம் 8 வருஷம் கூட நடக்கும், திருவிழா நடக்கும். சிறப்பாகவும் இருக்கும் இந்த திருவிழா. அடுத்தடுத்து இது போல் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் யூடியூப்பில். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். Thank you for my channel watching.